வீட்டில் இந்த கோபம் படுத்துக்கிற பாடம் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, இருக்கீங்க எங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க. கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்கல்ல, நல்ல ஒரு மனப்புரிதலோடு இருக்கும்போது பாருங்களேன், அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியும், இவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு திருமண வீட்டுக்கே 2 பேர் போயிருக்கிறாங்கன்னு வைங்க. மனைவி அங்கே அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, கணவர் இந்த பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சவங்களோட நின்று பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு தோணுது. இப்போ மனைவி நினைக்கிறாங்க, வீட்டுக்கு கிளம்பணுமே, இவர் என்ன பேசிக்கிட்டே இருக்காரேன்னு திரும்பி பார்ப்பாங்க. கரெக்டாக அவரும் திரும்பி பார்ப்பார். அவங்க அந்த கடைசியில் இருப்பாங்க, இவர் இந்த கடைசியில் இருப்பார். பார்த்த உடனே அந்த அம்மா அப்படிம்பாங்க, ஒரு வார்த்தையே கிடையாது, இப்படிம்பாங்க. உடனே அவர் 5 நிமிஷத்துலம்பார். உடனே அவங்க அப்படி தலையை சேர்ப்பாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து அந்த அம்மா இங்கே பார்க்கும், அவரும் பார்ப்பார், இப்படி மறுபடி தலையை சேர்ப்பாங்க. 2 பேரும் கிளம்பிடுவாங்க. தூரத்தில் இருக்கிறாங்க. தூரத்தில் இருக்கும்போது தானங்க நம்ம சத்தம் போட்டு பேசணும். தூரத்தில் இருக்கும்போது தானே சத்தம் போட்டு